வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நம்பிக்கை. கதைக்குள்ள போலாமா? அறையின் 312 உள்ளே சென்ற சரவணன் அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டே சென்று ஜன்னல் கர்ட்டன்ஸை திறந்தான். அங்கிருந்து மெரினா கடற்கரை அழகாக தெரிந்தது. சற்று நேரம் அந்த அழகை ரசித்துவிட்டு ரூம் சர்வீஸை அழைத்து ஒரு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு பாத்ரூம் சென்று 10 நிமிடம் கழித்து வெளியே வந்தவன் பெட்டில் சாய்ந்தான். இதற்குள் காஃபி வர அதை குடித்துவிட்டு செல்போனை எடுத்து சேகரின் எண்ணை அழுத்தினான். சேகர் போனை எடுக்கவில்லை. மீண்டும் முயற்சி செய்தான். அப்பொழுதும் எடுக்கவில்லை. 3ஆம் முறை போன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வர சற்று பதறிய சரவணன் காயத்ரிக்கு போன் செய்தான். ஹலோ சரவணன், சொல்லு, இப்ப எங்க இருக்கிற என்று எதிர்முனையில் காயத்ரியின் குரல். நான் இப்பதான் வந்து சென்னையில் இறங்கின காயு. சாரி காயத்ரி. ஹே, என்ன சாரி சுடிதார்னு? என்னை காயின்னே கூப்பிடு. என்ன நீ அப்படிதானே கூப்பிடுவ? அது அப்ப, ஆனா இப்ப எப்போ நான் உனக்கு காய் தான். சரி, அது போகட்டும். நீ இப்ப எங்க இருக்கிற? ஸ்டேஷன்ல தான் இருக்கியா? நான் வேணா கார் கொண்டு வரவா? இல்ல நீ கால் டாக்ஸிக்கு புக் பண்ணிட்டு வந்துடுறியா? நான் லைவ் லொகேஷன் அனுப்புறேன். இல்ல இல்ல, நான் இங்க ரூம் எடுத்துட்டேன். என்னது, ரூம் எடுத்தியா? எதுக்கு என்று சற்று உரிமை நிறைந்த கோபத்தோடு கேட்டாள். இல்ல, நான் காலையில வந்தேன். பாவம், நீங்க தூக்கத்துல இருப்பீங்க. எதுக்கு டிஸ்டர்ப்? ஆ சரி சரி. என்னதான் நாங்க தூங்கிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கதவு கூட திறந்து விட மாட்டோமா? சரி போகட்டும். எங்க தங்கி இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். ஏய், அதெல்லாம் எதுக்கு? பரவாயில்ல. நாளைக்கு சேகர் ஆர்டர் விஷயமா ஆபீஸுக்கு வர சொல்லி இருந்தான் இல்ல? ஆமா. அதுதான் இப்ப நான் வந்துட்டேன்னு ஃபோன் போடலான்னு ட்ரை பண்ணேன். முதல்ல ரிங் போயிட்டு இருந்தது, அவன் எடுக்கல. அதுக்கப்புறம் சுத்தமா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுதான் அவன் கிட்ட பேசலான்னு ஃபோன் அவன் கிட்ட கூட வந்து அவரு வீட்டில் இல்லை. என்னது, வீட்டில் இல்லையா? எங்க போயிருக்கான்? அது வந்து சரி, முதல்ல நீ இங்க வா, நான் எல்லாம் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நீ அங்கேயே ரெடியாயிரு, நானே வரேன். லொகேஷன் அனுப்பு என்று அவனை பேச விடாமல் போனை பட்டென கட் செய்தாள். சரியானவ, அவ சொன்னா கேட்டுடணும். இன்னும் அப்படியே தான் இருக்கா, சின்ன குழந்தை போல. நான் உங்க வீட்டுக்கு வரணும்னு கூட சும்மாவே சேகர் வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லுவா. வரட்டும், பேசிக்கிறேன் என்று சிரித்து கொண்டே கட்டிலில் சாய்ந்தான். அவன் நினைவுகள் 3 வருடங்கள் பின்னோக்கி சென்றது. சேகர், காயத்ரி, சரவணன் 3 பேரும் கோயம்புத்தூரில் வளர்ந்தவர்கள். சிறு வயது முதலே ஒரே பள்ளியில் படித்து வந்த மூவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். அவர்கள் நட்பு கல்லூரியிலும் தொடர அவர்களது ஒற்றுமையை பார்த்து ஆச்சரியப்படாதவர்களே இல்லை. சேகரும் காயத்ரியும் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த சரவணனிடம் எந்த பேதமும் இன்றி நல்ல நட்போடு இருந்தனர். காயத்ரி பிகாம் எடுத்திருக்க சரவணனும் சேகரும் பிபிஏவில் சேர்ந்திருந்தனர். ஏ சரவணா, சேகரை பத்தியா? சேகர் எங்க ஆள காணோம் என்று கேட்டுக்கொண்டு தனக்காக வெளியே காத்து கொண்டிருந்த சரவணனின் அருகில் வந்தாள் காயத்ரி. அவ இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஐயோ, அப்படியா? ஏன்? அவங்க அப்பாக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்தது, அதுதான் போயிருக்கான். உன்கிட்ட சொல்லிட சொன்னான். அப்படியா? அவங்க அப்பாக்கு என்ன உடம்பு, ஏதாவது தெரியுமா? ஃபோன் போட்டேன், அவருக்கு மைல்டு அட்டாக்கான். அட கடவுளே, ஏற்கனவே அவருக்கு வந்தது இல்ல? ஆமா, இது 2வது வாட்டி. சரி, நாம போய் பார்க்கலாமா? இல்ல காயு, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இப்போனா பயம் இல்லைன்னு சொன்னான். அவர் கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்கணுன்றதால இப்ப வர வேண்டாம், அப்புறம் வான்னு சொன்னான். ஓ அப்படியா? அப்ப சரி, வா நாம போலாம் என்று நடக்க ஆரம்பித்தாள் காயத்ரி. காயத்ரி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? அது தனியா தான் பேசணும்னு இருந்தேன். சேகர் கூடவே இருக்கிறதால என்னால பேச முடியாம இருந்தது. அப்படியா? அவனுக்கு தெரியாம என்ன விஷயம் பேச போற? ஏய், ஏதாவது காதல் கிதல்னு மாட்டிக்கிட்டியா என்று அவனை குறும்பாக பார்த்து சிரித்தாள். சரவணன் முகத்தில் வெட்கம் தெரிய, புரிஞ்சிடுச்சு. சரவணா, அந்த பொண்ணு யாரு? நம்ம காலேஜா இல்ல உங்க சொந்தக்கார பொண்ணா? ரெண்டும் இல்லாம உங்க வீட்டு பக்கத்துல? ஏய் காயு, சரி சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனா ஒண்ணு, நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டன்றத மட்டும் சேகர் கிட்ட சொல்லிடாத. ஏன், உனக்கு தெரியாதா? அவன் கொஞ்சம் பொசசிவ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும்
அவன்கிட்ட தான் நம்ம முதல்ல ஷேர் பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து அடம் பிடிப்பான் இல்ல. ஆமா ஆமா. சரி, நாம் அந்த நடராஜன் பார்க்கு போலாமா என்றான் சரவணன் சற்று உற்சாகமாக. அவனது உற்சாகத்தை பார்த்து ஆச்சரியமடைந்த காயத்ரி, ஓகே, வா போலாம் என்று அவனுடன் கிளம்பினாள். இருவரும் அங்கிருந்து சிமெண்ட் பெஞ்சில் அமர சரவணன் சென்று இருவருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி வந்தான். சற்று நேரம் பொதுப்படையாக சிரித்து பேசிக்கொண்டே ஐஸ்கிரீமை இருவரும் சாப்பிட்டு முடிக்க, இப்ப சொல்லு, உன் காதல் கதை என்ன? முதல்ல யார் இந்த பொண்ணுன்னு சொல்லு. அவகிட்ட உன் காதல சொல்லிட்டியா, இல்ல இதயம் பட முரளி போல ஜாவாட்டம் இழுத்துட்டு இருக்கியா? அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லு. சின்ன வயசுல இருந்து பழகின தோஷத்துக்கு இந்த வேலையும் செஞ்சு தொலைக்கிறேன் என்று சிரித்தாள். ஏ காயு என்று செல்லமாக அவளை அடித்த சரவணன், காயு, நான் அந்த பொண்ணுகிட்ட காதல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உண்மைதான். அது அவகிட்ட சொல்ல தயங்குறதும் உண்மைதான். கிழிஞ்சிரு. அப்ப இதயம் பட முரளி போலதான் ஆகிட்டேன்னு சொல்லு. காயு, அவ மேல நான் வச்சிட்டு இருக்கிற என் அன்பை நான் சொன்னா அவ என்னை எப்படி எடுத்து பண்ணுன்னு நினைக்கும் போது எனக்கு மனசே வலிக்குது. அவ என்னை தப்பா எடுத்துக்கிட்டு இனிமேல என்கிட்ட பேசாம இருந்துடுவாளோ, இல்ல என் காதுல நிராகரிச்சிடுவாளோன்னு பயமா இருக்கு. அட, அத சொன்னாதானே ரிசல்ட் தெரியும். சொல்லிடலாம் காயு, ஆனா என்னவோ தெரியல, மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. இந்த காதலே இப்படிதான், படாத படு படுத்தோம். சரி, அதை விடு. நீ எதுக்கும் பயப்படாத சரவணா. உன்னை எந்த பொண்ணும் அவாய்ட் பண்ண மாட்டா. ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஏய், நீ நல்ல பையன்டா. நல்ல அழகு, நல்ல குணம், திறமை எல்லாமே இருக்கிற உன்னை எந்த பொண்ணு தான் வேண்டான்னு சொல்லுவா? நீ தைரியமா உன் காதல் அவகிட்ட சொல்லு பாரு, உடனே ஓகே சொல்லிடுவா. காயு, நீ சொன்னதும் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்ப நான் அவகிட்ட என் காதல சொல்லிடலாமா? தாராளமா சொல்லிடு. டக்குன்னு தனது பேக்கில் இருந்த ஒரு ரோஜா பூவை எடுத்து அவளிடம் நீட்டினான் சரவணன். டேய், என்னடா இதை என்கிட்ட கொடுக்குற? என்னை தூது போக சொல்றியா? இதுக்கெல்லாம் மூணாவது ஆள் வைக்க கூடாது. நீயே கொண்டு போய் அவகிட்ட கொடு. அதுதான் கொடுக்குறேன் காயு. இது உனக்காகத்தான். நான் சின்ன வயசுல இருந்து என் உயிருக்கு உயிரா விரும்புற பொண்ணு நீதான். சின்ன வயசுல இருந்து நான் உன் மேல எவ்வளவு அன்போட இருக்கேன் அது உனக்கே தெரியும். அந்த அன்பு இப்ப காதலாகிடுச்சு. அந்த காதல் இனி வாழ்நாள் பூரா தொடரணும்னு ஆசைப்படுறேன் காயு என் அந்த ரோஜாவை அவளிடம் நீட்டினான். காயத்ரி அதிர்ச்சியோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது. ஏய் காயு, என்னம்மா, எதுக்கு அழற? சரவணா, எனக்கும் தெரியாம உன் மனசுல நான் இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான் உன்னை அப்படி நினைக்கல சரவணா. ஏன்னா நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன்கிட்ட என் மனசையும் பறி கொடுத்துட்டேன். அது இப்ப இல்ல, நம்ம காலேஜ்ல சேர்ந்த அந்த வருஷமே. சரவணனுக்கு தலை கிர்ரென சுற்றியது. அவன் கைகளில் இருந்த ரோஜா மலர் தானாக நழுவியது. அவன் சமாளித்து கொண்டு, அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றான் கம்மிய குரலில். வேற யாரும் இல்லை, நம்ம சேகர் தான். சரவணன் விரக்தியாக சிரித்தான். அவன் எப்பவுமே அதிர்ஷ்டசாலி தானே என்று மனதில் நினைத்து கொண்டு, காயு, சேகர் உனக்கு நல்ல மேட்ச். அவங்க அப்பாவும் உங்க அப்பா போல பெரிய பிஸ்னஸ்மேன். அவனும் வீட்டுக்கு ஒரே பையன், நல்ல வசதி. கோயம்புத்தூர்ல பெரிய வீடு, சொந்த கம்பெனின்னு எல்லாம் இருக்கு. உனக்கு சரியான மேட்ச். ஏய் சரவணா, நீ ஏதோ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். நான் அவனோட அந்தஸ்து வசதியெல்லாம் பார்த்து என் மனசை பறி கொடுக்கல. நானும் பணம் காசு வசதின்னு வளருவதான். எனக்கும் எல்லாம் இருக்கு. அதுலலாம் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை. நானும் உன்னை போலதான். நீ எப்படி உனக்கே தெரியாம என் மேல ஒரு பாசத்தை வளர்த்துக்கிட்டியோ, அது போல எனக்கும் சின்ன வயசுல இருந்தே அவன் பேர்ல ஒரு தனி அன்பு இருந்தது. போக போக தான் தெரிஞ்சது அது காதல்னு. அவனும் என் மேல அப்படிதான் இருக்கான்னு தெரிஞ்சதும் நாங்க அதை வெளிப்படுத்திக்கிட்டோம். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தோம். ஆனா சேகர் தான் இந்த ஃபைனல் இயர் முடிஞ்சதும் சொல்லலான்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதால கம்பெனி பொறுப்பை இவன்கிட்ட ஒப்படைச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்காராம். படிப்பை முடிச்சுட்டு கம்பெனி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே எங்க காதல்ல சொல்லிட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல் தி பெஸ்ட் காயு. கண்டிப்பா உங்க காதல் சக்சஸ் ஆகும். கவலைப்படாத. சேகர் உனக்கு எல்லா விதத்திலையும் ஏத்தவன், ரொம்ப நல்லவன். நீங்க 2 பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரி வா போலாம், லேட் ஆகிட போகுது.
என்று பரபரவென நடக்க ஆரம்பித்தான் சரவணன். அவன் மனதில் வீசிக்கொண்டிருக்கும் புயலை அறிந்து காயத்ரி அமைதியாக அவன் பின்னால் சென்று கொண்டிருந்தாள். 3 மாதங்களில் அவர்கள் படிப்பு முடிய சேகரின் தந்தை கம்பெனி பொறுப்பை அவனிடம் கொடுத்தார். சேகர் நல்ல முறையில் கம்பெனியை நடத்த ஆரம்பித்தான். 3 மாதங்களில் அவன் விரும்பியபடி காயத்ரி அவனுக்கு மணமுடித்தனர். அவர்கள் திருமணத்துக்கு வந்த சரவணன் அவர்களை வாழ்த்தி விட்டு புறப்பட அவனை அழைத்து கொண்டு ஓடி வந்த காயத்ரி அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டு நின்றாள். ஏய், என்ன காயு, எதுக்கு இப்படி ஓடி வர? யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. ஓ, அங்க பாரு, சேகர் கூப்பிட போறான் என்றான். இல்ல, நான் உன்கிட்ட பேசிட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆமா சரவணா. என்ன சரவணா, காலேஜ் முடிஞ்சு உன்னை பார்க்கவே முடியல. ஃபோன் பண்ணாலும் சரியா பேச மாட்டேன்ற. என் மேல கோவமா என்றவனை உற்று பார்த்தாள். ஏய் சே, எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிற? நீ என்னைக்கு இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டு தான். தயவு செஞ்சு நாம் அன்னைக்கு பேசினதெல்லாம் மறந்துடு. நானும் அதை எப்போ மறந்துட்டேன். இப்போ கூட நான் உங்க நல்ல நண்பனா மட்டும்தான் வந்திருக்கேன். இதுதான் எங்க சரவணன். சரி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. என்ன, நீ இந்த 3 மாசமா எங்க போன? எங்கேயோ ஊருக்கு போயிருக்கன்னு அன்னைக்கு ஃபோன்ல சொன்ன. என்ன ஏதுன்னு ஒன்றும் சரியா சொல்லல. அதுக்குள்ள ஃபோனை வச்சுட்ட. அதுவா, அது ஒன்றும் இல்லை காயத்ரி. எங்க அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. அவரோட வேலைக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். என் படிப்பும் முடிஞ்சிடுச்சு. இனிமே இங்கே எதுக்கு இருக்கீங்க? இனியாவது எங்க கூட வந்துடுங்கன்னு ஊர்ல எங்க மாமா ஒரே தொந்தரவு. சரின்னு எங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. வயசான காலத்துலயாவது சொந்தங்க கூட சேர்ந்துருக்கலான்னு அவருக்கும் ஆசை வந்துடுச்சு. உடனே நாங்க எங்க அம்மா ஊரான மதுரைக்கே போயிட்டோம். அங்க எங்க மாமா இருக்காரு. அவர் தான் எனக்கு அவர் தெரிஞ்ச இடத்துல சொல்லி வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. அடுத்த மாசம் வேலையில சேர போறோம். ஏய் திருடா, இவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. எல்லாம் செட் ஆனதான் சொல்லிக்கலான்னு இருந்தேன். காயத்ரி, சரி நான் கிளம்புறேம்மா. ஹாப்பி மேரிட் லைஃப். எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா சேகர் கூட உன் வாழ்க்கை ஆரம்பி. நான் கிளம்புறேன் என்று கண்கள் கலங்க அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்து விட்டு கிளம்பினான் சரவணன். அவனை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றாள் காயத்ரி. காயத்ரி என்று சேகர் உள்ளிருந்து அழைக்க, தோ வந்துட்டங்க என்று உள்ளே ஓடினாள். போன் பில் சத்தம் கேட்டு பட்டண பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த சரவணன் அவசரமாக போன் எடுத்தான். காயத்ரி, எங்க இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே கட்டிலில் இருந்து எழுந்தான். நான் ஹோட்டலுக்கு வெளியில தான் இருக்கிறேன். அப்படியா என்று கடகடவென ஓடி சென்று பால்கனியில் நின்று எட்டி பார்த்தான். ஒரு வெள்ளை நிற கார் நின்று கொண்டிருக்க அதில் அமர்ந்து கொண்டு போனில் பேசிக் கொண்டிருக்கும் காயத்ரியை பார்த்தான். ஏய், நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், மேலே பாரு என்றான் சரவணன் பரபரப்பாக. காயு மேலே பார்த்து கையை அசைத்தாள். சரி மேலே வா, ரூம் நம்பர் 312. அதெல்லாம் வேண்டாம், நீ கீழே இறங்கி வா, நம்ம கொஞ்ச நேரம் அப்படி வெளியில போலாம் என்றாள். என்னது, வெளியிலையா? ஆமா சரவணா, முதல்ல கீழே வா, ரொம்ப நேரம் இங்க நிற்க முடியாது என்று போனை கட் செய்தாள். சரவணன் கடகடவென தயாராகி கீழே சென்றான். காயத்ரி கதவை ரெடியாக திறந்து வைத்திருக்க அதில் சரவணன் ஏறியதும் காரை எடுத்தாள். என்ன காயு, எங்க போறோம்? போலாம் வா, எதுக்கு இப்படி அவசரப்படுற? நான் ஒன்னும் உன்னை கடத்திட்டு போயிட மாட்டேன். நீ இன்னும் அப்படியே தான் இருக்கிற. சரி, சேகரிங்க? தெரியாது. ஏய் விளையாடாத, உண்மையை சொல்லு. காயத்ரி, சேகர் எங்க? அவன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணுமா? நாளைக்கு நாங்கள் இந்த விகேஎம் கம்பெனிக்கு போகணும் இல்லை, அது விஷயமா பேசணும். சேகர் எனக்கு அந்த ஆர்டரை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? 1 வருஷமா நாங்கள் அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கவே இல்லை. இப்போ சேகர் எனக்காக வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்னு நான் எங்கள் எம்டி கிட்ட சொன்னதும் என்னை ரொம்பவே பாராட்டினாரு. எனக்கு ஆஃபீஸில் நல்ல மரியாதை தெரியுமா? 3 வருஷம் கழிச்சு அன்னைக்கு உன்னையும் சேகரையும் நான் அந்த ஃபங்க்ஷனில் பார்ப்பேன்னே நினைக்கல. ஆமாம், அந்த விகேஎம் கம்பெனி ஓனர் சேகரோட ஃப்ரெண்டா? ஆமாம் என்று அமைதியாக கூறினாள் காயத்ரி. என்ன காயத்ரி, ஏன் டல்லா இருக்கிற? அது இருக்கட்டும், நீ எப்படி இருக்கிற சரவணா என்று அவனை திரும்பி பார்த்தாள். எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன். உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? அதுவா, இங்கிருந்து போன எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் எதுலேயும் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வேலை வேலைன்னு அதுலேயே என்னை நான் முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டேன். அப்போ மனசில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன வேதனை இருந்துட்டு இருந்தது.
என்று அவன் கூறிக்கொண்டு போக அவனை டக்கென திரும்பி பார்த்த காயத்ரி, அது என்னை பத்தினது தானே என்றாள். அதெல்லாம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்பத்திக்கு அது இருந்தது, அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் என் ரேவதி என் வாழ்க்கையில வந்ததும் எல்லாமே மறந்துட்டேன். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் காயத்ரி. என்ன அப்படி பார்க்குற? ரேவதி வேற யாரும் இல்லை, என் ஒய்ஃப். எங்க மாமா பொண்ணையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க மாமாவும் எங்க அம்மாவும் அவளை எனக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முதல்ல அவளை என்னால் மனசுல அவளை ஏத்துக்க முடியலன்னாலும் போக போக அவளோட அன்பு என்னை அவளோட அடிமையாவே ஆக்கிடுச்சு. அவ என் மேல உயிரையே வச்சிட்டு இருக்கா தெரியுமா? இப்ப அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்ற நிலைமையா ஆயிடுச்சு என்று அவன் உற்சாகத்தோடு கூற, அந்த சந்தோஷத்துல தான் எங்களை உன் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலையா சரவணா என்று மெலிதாக சிரித்தாள். அதுக்கு இல்ல காயத்ரி, நான் உனக்கும் சேகருக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனா உங்க நம்பர் உபயோகத்துல இல்லைன்னு வந்தது. ஏன் நேர்ல வந்திருக்கலாமே? அன்னைக்கு கூட அந்த ஃபங்க்ஷனுக்காக அவ்வளோ தூரம் வந்தவன் எதுக்கு எங்க வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணல? அது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்திருந்தேன் காயத்ரி. உங்களை அங்கே பார்ப்பேன்னே நினைக்கல. தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டே இல்லை? சரி விடு, நீ இத்தனை வருஷம் வராமல் இருந்ததும் நல்லது தான் என்று சிரித்தாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தான் சரவணன். காயத்ரி காரை பட்டுன்னு நிறுத்தினாள். என்ன காயத்ரி, ஏன் காரை நிறுத்திட்ட? வா சரவணா, அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் என்று காரில் இருந்து இறங்கி சென்று அங்கிருந்த மணலில் அமர்ந்தாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே சரவணனும் இறங்கி சென்று அவளிடம் இருந்து சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்டான். காயத்ரி அமைதியாக கடலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தலைமுடி காற்றிற்கு அசைந்தாடி கொண்டிருந்தது. காயத்ரி, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம். உன் மனசுல என்ன சந்தேகம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். காயத்ரி, நீ நினைக்கிறது என்னன்னு நான் சொல்லவா என்று அவள் கடலை பார்த்து கொண்டே பேசினாலும் சரவணன் பதட்டத்தோடு அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நான் உன்கிட்ட பேசுறதும் நடந்துக்கிறதும் உனக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது இல்ல? சேகரை பத்தி பேச்செடுத்தா சரியா பதில் சொல்ல மாட்டேன்றேன். நீ வீட்டுக்கு வரேன்னு சொன்னா வேண்டாம், நானே உன்னை பார்க்க வரேன்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி பீச் மணல்ல உட்கார வச்சிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எதுக்குன்னு தானே குழம்பிட்டு இருக்கிற என்று விரக்தியாக சிரித்தாள். ஆமா காயத்ரி, போன மாசம் நான் அந்த ஃபங்க்ஷன்ல உன்னை பார்த்தப்ப கூட நீ சரியா பேசல. சேகர் தான் என்கிட்ட பேசினான். இப்போ நீ ஏதோ வெளிப்படையா சந்தோஷமா பேசினாலும் உன் மனசுல இருந்து உண்மையான சந்தோஷம் வரலன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அவனை ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள் காயத்ரி. என்னை பத்தி எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. நான் சொல்லாமலேயே என் மனசை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிற. நிஜமாவே உன்னை நான் மிஸ் பண்ணதுக்கு இப்போ வருத்தப்படுறேன் என்று முகத்தை மூடிக்கொண்டு ஓவென அழ ஆரம்பித்தாள். ஏ காயத்ரி, என்ன இது? ஏன் அழற? எழுந்துடுமா என்று அவசரமாக தனது பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை வாங்கி முகத்தை துடைத்து கொண்ட காயத்ரி, சாரி, நான் ஏதோ லூசு மாதிரி பேசிட்டேன். சாரி சரவணன் என்றாள். பரவாயில்ல காயத்ரி, நீ தானே பேசின. சரி, அது இருக்கட்டும். ஏன் நீ இப்படி பேசுற? சேகருக்கும் உனக்கும் பிரச்சனை தான் சரவணா. என்ன காயத்ரி சொல்ற? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நீங்க காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்க ஒத்துமையா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருப்பீங்கன்னு தானே நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். சரவணா, நீ சொன்னியே அதுல பாதி தான் உண்மை. நாங்க 2 பேரும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நானும் சேகர் என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாருன்னு நம்பினேன். ஆனா அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, வெறும் ஈர்ப்பு தான் இருந்திருக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன், என்னாச்சு காயத்ரி? அப்படி அவன் மேல நம்பிக்கை இழக்க என்ன காரணம்? நீ தான் காரணம். நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்ன அந்த காதல் தான் காரணம் என்றவள் கூறியதும் 1000 தேள்கள் ஒரு சேர கொட்டியது போல் ஆனது சரவணனுக்கு. அவன் அதிர்ந்தவளை பார்த்தான். காயத்ரி, என்ன சொல்ற? ஆமா சரவணா, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள் வரைக்கும் நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சு கர்வப்பட்டுட்டு இருந்தேன். சேகர் எந்த காரணத்துக்காகவும் என்னை காயப்படுத்த மாட்டாரு, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர்னு ரொம்ப ஆனந்தமா இருந்தேன். அந்த திமிருல ஒரு நாள் நாங்க சந்தோஷமா பேசிட்டு இருந்தப்ப காதலை பத்தின ஒரு டாபிக் எங்களுக்குள்ள வந்தது. தெய்வீக காதல்னா என்னன்னு நாங்க ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
அப்பதான் நான் ஆர்வத்துல நீ அன்னைக்கு என்கிட்ட உன் காதலை பத்தி சொன்னதும் சின்ன வயசுல இருந்து நீ என்ன மனசுல நினைச்சு தவிச்சதையும் சொன்னேன். அதை அவர் ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாருன்னு நினைச்சேன். ஏன்னா நீயும் அவருக்கு நெருங்கிய நண்பன் தானேன்னு. ஆனா அந்த நம்பிக்கைய சேகர் உடைச்சிட்டாரு. அன்னிலிருந்து அவரோட மற்றொரு பக்கம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது. உங்களுக்குள்ள வெறும் காதல் தான் இருந்ததா, இல்ல அதுக்கு மேல வேற ஏதாவது இருந்ததான்னு என்ன அடிக்கடி கேட்கறதும் பல சுடுசூழலை காயப்படுத்துறதுன்னு ஆரம்பிச்சிட்டாரு. இதுல நான் அவர்கிட்ட எதிர்பார்க்காததால அந்த வார்த்தையால புழுவா துடிச்சிட்டேன். முதல்ல அப்படிலாம் இல்ல. நான் சரவணன் கிட்ட நட்போட தான் பழகினேன். நாம விரும்புறது சரவணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் என்கிட்ட இருந்து விலகிட்டாரு. என்ன ஒரு தோழியா மட்டும்தான் பார்த்தாருன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. நீயும் நானும் இன்னும் பழகிட்டு தான் இருக்கோம். நீ என்னை பார்க்க அடிக்கடி அவருக்கு தெரியாம வரேன்னு அவரு திடமா நம்பிட்டு இருந்தாரு. ஏதேதோ மனசுக்குள்ள கற்பனையும் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பைத்தியமாவே மாறிட்டாரு. அதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் மாத்திக்கிட்டு சென்னைக்கும் வந்துட்டாரு. நீ எக்காரனை கொண்டோம் எனக்கோ இல்ல அவருக்கோ ஃபோன் பண்ணிடக்கூடாது, எங்க கண்ணில் பட்டுடக்கூடாதுன்னு நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எதேச்சியா உன்னை பார்த்ததும் அவரு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. நீ என்ன தேடிட்டு தான் வந்திருக்கன்னு அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. அன்னைக்கு அவர் உன்கிட்ட கலகலன்னு ஒன்றும் தெரியாதது போல பேசினாலும் அவர் மனசுல உன் மேல அவ்வளவு கோவம் இருந்தது. அது எனக்கு தான் தெரியும். அந்த பயத்துல தான் நான் அன்னைக்கு அமைதியா இருந்தேன். அவருக்கு உனக்கு ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதும் உன்னை பழி வாங்கத்தான். என்னது, பழி வாங்கவா? ஆமா, உன்னை நம்ப வச்சு கழுத்திறக்க தான் அப்படி பண்ணாரு. ஆனா அந்த எம்டி நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரே. தெரியும், அதுக்கு ஏற்பாடு பண்ணதும் சேகர் தான். நாளைக்கு அந்த விகேஎம் எதிர்க்கவே உன்னை அசிங்கப்படுத்தணுன்றதான் அவரோட திட்டம். அது மட்டும் இல்லை, நேத்தே அவர் எங்கேயோ போயிட்டாரு. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அநேகமா அவரு உன் வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. உன் மனைவி கிட்ட நம்மளை பத்தி தப்பா சொல்லி நீ என்னை பார்க்க தான் இங்க வந்திருக்கன்னு அவகிட்ட சொல்லி உன் வாழ்க்கையையும் கெடுத்துடுன்றதுதான் அவரோட எண்ணமா இருக்கும். காயத்ரி, என்ன சொல்ற? சேகர் ஏன் வீட்டுக்கு போயிருக்கானா? போயிருப்பாருன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது, ஆனா போயிருக்கலாம். டக்குன்னு எழுந்து கொண்ட சரவணன், காயத்ரி நான் கிளம்புறேன், இப்பவே நான் கிளம்புறேன், முதல்ல என் ரேவதி கிட்ட பேசணும் என்று படப்படத்தான். சரவணா நில்லு, என்ன பண்ற? இப்ப ரேவதிக்கு போனை போட்டு என்ன கேட்ப? அங்க சேகர் வந்திருக்கானான்னு கேட்பேன். அவரை பார்க்க தான் நீ வந்திருக்கன்றது ரேவதிக்கு தெரியும் இல்ல? தெரியும். அப்ப அவர் இங்க எதுக்கு வரப்போறாருன்னு அவ கேட்டா என்ன பதில் சொல்லுவ? கொஞ்சம் அமைதியாரு. எதுவும் தெரியாம நாமளே குழப்ப வேண்டாம். முதல்ல சேகர் எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க ரேவதியிடமிருந்து போன் வந்தது. அதை பார்த்து சரவணன் திடுக்கிட காயத்ரிக்கும் மனது பதறியது. சரவணன் பதறிக்கொண்டே போனை எடுத்து ஹலோ என்றான். ரேவதியின் போன் கட்டானது. மீண்டும் அவன் நம்பரை அழுத்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. காயத்ரி பாத்தியா, ரேவதி போனை சுவிட்ச் ஆஃப் பண்றா. கண்டிப்பா சேகர் அங்கதான் போயிருக்கான். என்னை பத்தி தப்பு தப்பா அவகிட்ட சொல்லியிருக்கான். நான் எது நடக்க கூடாதுன்னு இத்தனை வருஷம் ஒதுங்கியிருந்தனோ அது நடந்துடுச்சு. காயத்ரி, ரேவதி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். எக்காரனை கொண்டோம் நான் அவளை மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணவும் கூடாது. அவ இப்ப என் மேல கோவத்துல இருப்பா. நான் இப்பவே போறேன், எனக்கு ஆர்டரும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஏன் ரேவதி தான் எனக்கு வேணும் என்று கடகடவென ஓடினான். இருங்க சரவணன், காலில் இருங்க, நானே கொண்டு போய் விடுறேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவன் காதில் போட்டு கொள்ளாமல் அங்கே சென்று கொண்டிருந்த ஆட்டோவை பிடித்து ஏறினான். அவசரமாக அவன் ரூமை காலி செய்து கொண்டு வெளியே வந்து கால் டாக்ஸியை பிடித்து ஏறி அமர செல்போன் ஒலித்தது. புது எண்ணை பார்த்த சரவணன் பதட்டத்தில் அதை கட் செய்ய மீண்டும் போன் ஒலித்தது. இம்முறை சேகர் நம்பர் வர பதட்டத்தோடு அதை எடுத்தான். என்ன, சேகர் போனை போடுறான்? அங்க போய் என் குடும்பத்துக்கு எடுத்துட்டு எதுக்கு என்ன கூப்பிடுறான் இவனை என்ற ஆத்திரத்தோடு போனை எடுத்தவன், என்ன சேகர் என்ன என்று கோபத்தோடு கேட்க, சரவணா எங்க இருக்கிற? நீ சென்னைக்கு வந்துட்டேன்னு காய் சொன்னாலே. ஒன்று செய், நீ நேரா விகேஎம் கம்பெனிக்கு வந்துடு. இன்னைக்கே நாம் அவரை பார்த்துடுவோம். ஏன்னா நாளைக்கு அவர் ஜப்பானுக்கு போறாராம். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ சீக்கிரமா வந்துடு என்று போனை வைத்தான். சரவணன் குழப்பத்தோடு விகேஎம் சென்றிறங்க ரிசப்ஷனில் காத்திருந்த சேகர் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான்.
1 மணி நேரத்திற்கு பிறகு இருவரும் சந்தோஷமாக வெளியே வர, என்னடா சரவணா, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஆர்டர் உனக்கே கிடைச்சிடுச்சு. சரி வா, வீட்டுக்கு போலாம். அங்க காயு நமக்காக சாப்பாடு செஞ்சிருப்பா என்றான். இல்ல, நான் ஊருக்கு போகணும். அது இதோ பாரு, நீ வீட்டுக்கு வா முதல்ல, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று அவனை விடாப்படியாக வீட்டிற்கு அழைத்து சென்றான் சேகர். ஒன்றும் புரியாமல் சரவணன் அவனுடன் செல்ல, வீட்டில் காயத்ரி இருவருக்கும் அமைதியாக உணவு பரிமாறினாள். சரவணனுக்கு சாப்பாடு ருசிக்கவில்லை. சேகர் கையலம்ப எழுந்து சென்றதும் காயத்ரியிடம் என்ன நடந்தது என்று அவன் பதட்டத்தோடு கேட்க, தெரியல சரவணா, காலையில நீ கிளம்பி போனதும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் இவர் இருந்தாரு. சரவண ஃபோன் போட்டானான்னு கேட்டாரு. நானும் ஃபோன் போட்டாரு, இங்கே தான் வந்திருக்காருன்னு சொன்னேன். சரி, நான் இன்னைக்கு சரவணனை விகேஎம் கிட்ட கூட்டிட்டு போறேன், அப்படியே நாங்கள் இங்கே தான் வருவோம், சாப்பாடு செஞ்சு வைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, சேகர் அங்கு வந்ததும் திடுக்கிட்டு திரும்பினர். சேகர், நான் காயத்ரி கிட்ட தப்பா எதுவும் பேசல, சாதாரணமா தான். ஏன் ஏன் எதுக்கு இப்படி பயப்படுற சரவணா? காயத்ரி உனக்கு ஃப்ரெண்டு தானே, அவகிட்ட நீ தாராளமா பேசலாம், நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்று சிரித்தான். இருவரும் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, என்ன காயு அப்படி பார்க்கற? முந்தா நேத்து வரைக்கும் நம்மளை சந்தேகப்பட்டு சுடு சொல்லல காயப்படுத்திட்டு இருந்தானே, இப்ப இப்படி பேசுறானே என்ன பார்க்கறியா? இதுக்கெல்லாம் காரணம் என் தங்க ரேவதி தான் என்று கூறிக்கொண்டே அமைதியாக சோஃபாவில் அமர்ந்தான். சரவணன் ஒன்றும் புரியாமல் அவனை பார்க்க, சரவணா, நான் நேற்று உங்க ஊருக்கு தான் போயிருந்தேன். காயத்ரி டக்கன சரவணனை பதட்டத்தோடு பார்த்தாள். சேகர், என்ன சொல்ற? ஆமா சரவணா, என்னை மன்னிச்சிடு. நான் உன்னையும் காயத்ரியும் தப்பா நினைச்சிட்டு காயத்ரியை கொடுமைப்படுத்தினதெல்லாம் காயத்ரி உங்ககிட்ட அநேகமா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா சொன்னா என்றான் சரவணன் அமைதியாக. ஆமா சரவணா, அவ சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் அவளை கொடுமைப்படுத்திட்டு தான் இருந்தேன். நீ அன்னைக்கு எதேச்சியா எங்களை பார்க்க வந்ததை கூட நான் தப்பா எடுத்துக்கிட்டு இவளை சித்திரவதை பண்ணிட்டேன். நீ அவ மேல ஆசைப்பட்டதை கூட அவ எந்த ஒளியும் மறைவும் இல்லாம என்கிட்ட நம்பிக்கையோட சொன்னான். ஆனா நான் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டேன். அன்னிலிருந்து அவளை காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். உங்க மேல என் மனசுல சந்தேகம் தீயா கொதிச்சிட்டு இருந்தது. உன்னை பார்த்ததும் அது அதிகமாயிடுச்சு. அதனாலேயே உன்னை அவமானப்படுத்தணும், உன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நான் முடிவு பண்ணி நேற்று நீ இங்கே வரப்போறனதும் நான் அங்கே உங்கள் ஊருக்கு போனேன். ரேவதி என்னை வரவேற்று உபசரிச்சா. ரேவதி, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குமா. நீ வெகுளி பொண்ணா இருக்கிற. மாமா மாமான்னு சரவண மேலே உயிரே வச்சிட்டு இருக்கிற. ஆனால் அவன் உனக்கு துரோகம் பண்ணுறாம்மா. ஒரு அண்ணனா நினச்சி உன் கையால் எனக்கு அன்போட சாப்பாடு போட்ட பாரு. அந்த அன்புக்காக உன்கிட்ட இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். என்ன உன் தங்கையா நினைச்சு உன் சரவணனை பத்தி சொல்ல போறேன் என்று காயத்ரியை பற்றியும் சரவணனை பற்றியும் தனது கற்பனைகளை எல்லாம் அவளிடம் கொட்டி தீர்த்தான் சேகர். அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ரேவதி மெலிதாக சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிற? உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்றேன், நீ அமைதியா சிரிக்கிற? உனக்கு கோபம் வரல? எதுக்கு நான் கோபம் வரணும்? நான் அவரை சந்தேகப்பட்டதானே கோபம் வரணும்? அவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? என்னை விடவா அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சிட போகுது என்று கோபமாகவே கேட்டான் சேகர். ஏன் தெரியாது? நான் சின்ன வயசுல இருந்து அவர் கூட பழகலைன்னாலும் படிக்கலைன்னாலும் வளரலைன்னாலும் அவரை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கிறேன். எங்களோடது காதல் கல்யாணம் இல்லை, ஆனா நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையா காதலிக்கிறோம். வெறும் உடம்ப மட்டும் விரும்புறது இல்லை எங்க காதல், மனசை விரும்புறது. அதனால தான் நான் அவரை நம்புறேன். ஆனா நீங்க உங்க காயத்ரிய வெறும் உடம்பளவுல தான் விரும்பியிருக்கீங்கன்றது உங்க பேச்சிலேயே தெரியுது. ரேவதி, அண்ணா கத்தாதீங்க, கொஞ்சம் இப்படி நினைச்சு பாருங்க. காயத்ரி எங்க வீட்டுக்காரர் அப்பவே விரும்பியிருந்தா அன்னைக்கு அவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எங்க வீட்டுக்காரு அவகிட்ட காதலை சொல்லும் போதே அவங்க ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. எதுக்கு உங்களை அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? எல்லாம் பணத்துக்காக தான். அவங்க கிட்ட இல்லாத பணமா என்றவனை உற்று பார்த்தாள் ரேவதி. சேகர் அமைதியாக இருந்தான். என்ன அமைதியாயிட்டீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ காயத்ரி கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லிட்டதால தான் எங்க வீட்டுக்காரு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை பார்க்கவே வரல. கோயம்புத்தூருக்கு போகவே அவர் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தாரு.
எங்க கல்யாணத்துக்கு கூட உங்களை அவர் கூப்பிடாம இருந்ததுக்கு அதுதான் காரணமா இருந்திருக்கும். இப்படிப்பட்ட மனுஷனா இப்போ போய் உங்க மனைவி கிட்ட தப்பா நடந்துப்பாரு? காயத்ரி இப்ப அவரு கண்டிப்பா தன்னோட நண்பனோட மனைவியா தான் நினைப்பாரு. மற்றபடி வேற எந்த கெட்ட எண்ணமோ அவருக்கு இருக்காது. இதை நான் உறுதியா சொல்லுவேன். அனாவசியமா அவங்க மேல சந்தேகப்பட்டு நீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டது போல என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு நினைக்காதீங்க. நீங்க பாவம் அந்த அப்பாவி காயத்ரி மேல சந்தேகப்படலாம். ஆனா நான் என் புருஷன் மேல எக்காரணத்துக்காகவும் சந்தேகப்பட மாட்டேன். எங்க வீட்டுக்காரோட நண்பனா நீங்க இங்க தாராளமா வரலாம். ஆனா அவர் மேல இல்லாததும் பொல்லாததும் சொல்றதா இருந்தா இப்பவே என்று அவனை முறைத்தாள். சேகர் அமைதியாக எழுந்து கொண்டான். ரேவதி, என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு. உன் முகத்தை பார்க்கவே நான் வைக்கப்படுறேன். என்னை விட நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உனக்கு அவ்வளவா படிப்பு இல்லைனாலும் நீ எங்கேயோ வசந்த இடத்துல இருக்கிற. ஆனா நான் என்று கடகடவென வெளியே சென்றான். ஆமா, நம்பிக்கைன்ற ஒண்ணு இல்லாததால நான் நேற்று ரேவதி எதிர்க்க தலை குனிஞ்சு நின்னுட்டேன். சந்தேகத்தால நான் என் மனைவியை அசிங்கப்படுத்தல, நான் தான் அசிங்கப்பட்டேன். இத்தனை நாள் நான் எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கேன்றது எனக்கு ரேவதியை பார்க்குற வரைக்கும் தெரியல. சரவணா, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா. உன் மேல அன்பா பாசமா நம்பிக்கையோட இருக்கிற மனைவி உனக்கு கிடைச்சிருக்கா. நானும் கொடுத்து வச்சவன் தான். நான் இவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் என் காயத்ரி என்னை வெறுத்துடாம இன்னமும் என்னை விட்டு விலகாம இருக்கா. அவளுக்கு இருக்கிற வசதிக்கு நான் பண்ண கொடுமைக்கு அவ என்னை விட்டு அப்பவே போயிருக்கலாம். ஆனா என் மேல அவ கொண்டது காதல். அதுக்கு அவ உண்மையா இருந்திருக்கா. ஆனா நான் காயு, என்னை மன்னிச்சிடுமா என்றவள் கைகளை பிடித்து கொண்டு கதறினான் சேகர். காயத்ரி பொங்கி வந்த சந்தோஷத்தில் அவனை பார்க்க இருவரையும் பார்த்து முகமலர்ந்த சரவணனின் செல்போன் ஒலித்தது. என்ன புது நம்பரா இருக்கு என்று அவசரமாக போன் எடுத்தான். என்னங்க, எங்க இருக்கீங்க என்று ரேவதியின் குரல் கேட்க, ரேவதி என்னம்மா என்னாச்சு? காலையில எதுக்கு நீ போன் ஆஃப் பண்ணிட்ட? இது யார் நம்பரு என்று படப்படத்தான். அதுவாங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே போன் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் ஏதேதோ பண்ணேன், ஒன்றும் சரிப்படலை. நீங்க பயப்பட போறீங்கன்னு உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டு சித்ரா கிட்ட இருந்து போனை வாங்கி உங்க நம்பருக்கு போட்டேன். ஆனா நீங்க போனை எடுக்கல. ஆமா ரேவதி, நான் ஏதோ பதட்டத்துல இருந்துட்டேன். சரி விடுங்க. காயத்ரிய பாத்தீங்களா? சேகர் அண்ணா இங்க வந்திருந்தாரு. தெரியும், நான் இப்ப அவங்க கூட தான் இருக்கேன். அப்படியா? சரிங்க, காயத்ரி அக்கா கிட்ட போனை கொடுங்க என்றாள். காயத்ரி ஹலோ என்று கூற, அக்கா எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி எங்க வீட்டுக்காரர் இப்பதான் சமீபத்துல சொன்னாரு. நீங்க அண்ணா கூட கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். அடுத்த மாசம் எங்க ஊர்ல திருவிழா. அண்ணன் எங்க நேத்து வந்திருந்தாரு. பாவம் ஏதோ மனசு குழப்பத்துல இருந்ததால ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டாரு. அவரை மனசுல ஒன்னும் வச்சுக்க வேண்டான்னு சொல்லுங்கக்கா. இது அவரோட தங்க வீடு போல. அவரை கூட்டிட்டு நீங்க வாங்கக்கா என்றாள் ரேவதி. கண்டிப்பா வரும் ரேவதி. நானும் உன்னை பார்க்கணும். என் வாழ்க்கையை திரும்பி கொடுத்த உனக்கு நான் நன்றி சொல்லணும் என்றவள் கண்கள் கலங்கி போனில் பேசி கொண்டிருக்க சரவணன் ரேவதியை நினைத்து மனதில் பெருமையோடு பூரித்து கொண்டிருந்தான். இத்துடன் நம்பிக்கை கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.